சமோசா நடக்குதுன்னு பாக்குறீங்களா? இப்ப பாருங்க. என்னடா மச்சான் சீர? இல்லடா, பிள்ளைகள சைக்கிள் எல்லாம் விழுந்து கிடந்துச்சு, அதான் எடுத்து அங்க போய் சரிங்கிறாச்சு. இல்லடா மச்சான், கிளாஸுக்கு டைம் ஆச்சு, வாடா போ. பாத்தீங்க தானே சமோசா? ஜோசு கண்டா மட்டும் செய்யறாங்க. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார். பாப்பம், யாருக்கு இதுன்ற பொருள் தெரியும்? உலக நடைமுறையை அறிஞ்சு அதன்படி வாழ தெரியாதவர்கள் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அவர்கள் அறிவற்றவர்களே. நல்லம் நல்லம். வெரி குட் மார்னிங். சிட் டவுன். என்ன படிப்பமா? இன்றைக்கு பிரித்தானியரின் கவனம் இலங்கையின் பக்கம் திரும்பியதற்கான காரணங்கள் என்ன என்றதை பற்றி பார்ப்போம். ரைட்? என்னடா கதை? என்ன கதை? இவன் சொல்றான், நீங்க எப்பயுமே இருந்து கொண்டுதான் படிப்பீங்களா? இருந்தாலும் ஓரளவு தாண்டா, இருந்தாலும் ஓரளவு தாண்டா. இதுகளை விட்டுட்டு படியுங்கடா. நல்ல காலம் வாயில கவுனது, இல்லாட்டி வெறும் கோம்பை தான் தந்திருப்பானு. இந்த பாரு நாய் சேகர் வாயிலே பால் மட்டும்தான் இல்ல. பக்கத்து வீட்டு ஏறி நல்லா பழகிட்டு. என்ன மச்சான் டேய் சேகர், நல்லா இருக்குடா இல்ல? நீ இருக்கும் இருக்கும் சூப்பரா. வேற நான் தானே. அம்மா கஷ்டப்படுறீங்க என்னம்மா? அம்மா டாக்டர் ஆகி கேஸ் குக்கர் ஒன்று பண்ணி தரேன் என்னம்மா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லடா, நீ படிச்சா அதுவே காணும்டா. ஹாய் வாடா. எப்படா வந்த நீ? வா வா வா. எப்படா வந்த நீ? ஹாய். காய்ச்சல் வந்தவமா இருக்கிற? அப்படிலாம் ஒன்றும் இல்லடா. என்னடா மச்சான் காய்ச்சலடா? அப்படி இல்லை, கவனம். சும்மா எனக்கு நக்கடிக்காங்கடா சும்மா. இந்த பாடுறா மெச் போகுது பாடுறா. அட நாய் சேகர் எங்க வதான் இந்த ரிமோட்டை தூக்கிடுவாங்க. டேய் என்னடா நான் சொல்ல நினைச்சத நீ ஏன் சொல்லுடா? பொறுற அம்மா ஊதி கொண்டிருக்க வருவாடா. பேசாம பாடுறா இதை. ஐயோ வாங்கம்மா வைங்க. இந்த வந்துட்டு எடுத்துக்கூடிய பார்த்து கொண்டுக்கிறேன். மச்சான் நாளைக்கு என்னடா பாடா? வாசல கொடுங்க வந்துடாங்க கேளுங்க. என்னடா படிக்கிறீங்களாடா? நெக்ஸ்ட் தாண்டா கஷ்டமா இருக்கு. என்ன மச்சான் இனியாவது பொறுப்படுத்தி படிங்களா? இன்னும் 14 நாள் தான் கிடக்கு. மச்சான் 4 மணிக்கடியே 6 அழினது. இது கூட தெரியாதாடா? எந்த சொல்லுடா அப்ப யாரண்டு அடங்கு. ஐயோ விளையாட படிங்கடா. அதை எழுதுனது விளம்பினாங்கடா. முதல் எக்ஸாம் போறோம், நல்லபடியா எழுதணும். வரக்கிழமை வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் போவேன். இனி டிவி பார்க்கலாம்டா. என்ன டிவியில நாடா தானே பார்க்க போறேன்?
ஏன்டா ரிசர்ச் பார்க்க வேற இல்லை, உனக்கு 8A2B தான். வினோத்துக்கு 9AB. அம்மா அம்மா கதவை திறங்கம்மா, அம்மா கதவை திறங்கம்மா, வினோத்துக்கு 9AB அம்மா, அம்மா கதவை திறங்கம்மா. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓம் வாங்க. உங்களுக்கு தெரியும் சார், இன்னைக்கு இந்த டெங்கால என் நண்பனை இழந்துட்டு நிற்கிறான். இந்த டெங்கு ஒழிக்க வேண்டிய தேவை இன்னைக்கு இருக்கு சார். உங்களுக்கு தெரியும், இந்த சூழல்ல டயர்கள் இளநீ கோம்பைகளில் தண்ணி தேங்கி நிற்கிறால தான் இன்றைக்கு எல்லா இடம் டெங்கு பரவிட்டு இருக்கு. இதை நாங்கள் 5 பேர் சேர்ந்து ஒன்றும் செய்ய முடியாது சார். டியூட்டரியோட உங்களோட கதைச்சி எல்லா மாணவர்களையும் ஒன்று திரட்டி ஒரு சிரமதானம் ஒன்றை மேற்கொண்டு இந்த டெங்கு நோய் ஒழிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். நல்ல விஷயம். நான் இருக்கும் சேராக்களோட என் கதைச்சி போட்டு பிள்ளைகளோட கதைச்சி ஒழுங்கு செய்து போட்டு சொல்றேன். தானே பிரச்சனை இல்லை, கட்டாயம் செய்வோம். சரி சரி, நீ செய்வாதானே? நல்லா எழுதிட்டு வா. மாணவர்களே, நாங்கள் இன்றைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். டெங்கு நோயின் ஆதிக்கம் நிறைந்த பிரதேசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், டெங்கு நோயால அதிகமான பேர் நாங்கள் இழந்துட்டு நிற்கிறோம். டெங்கு நோயிலிருந்து சமுதாயத்தை காக்க வேண்டிய பொறுப்பும் தேவையும் மாணவர்களுக்கு எங்களுக்கு அதிகமாகும். எங்களோட அனைத்து நீங்கள் எல்லாரும் தயாரா இருக்கிறீங்களா? உண்மை மறவாதிரு,
எமது சூழலை நாமே சுத்தப்படுத்துவோம். டெங்கு நோயற்ற சூழலை உருவாக்குவோம்.